Hello everyone, welcome back to my channel, my lifestyle vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே நம்ம எல்லா அம்மாங்களுக்குமே என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்க நல்லா டாலாக வளரணும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல ஆசைகள் இருக்கும். பட் நம்ம அதுக்கு தேவையான சத்துக்கள் அடங்கிய சாப்பாடை தான் டெய்லி கொடுக்குறோமா அப்படின்னா கண்டிப்பாக கேள்விக்குறி தான். முக்கியமாக அதை அவங்க சாப்பிட்றாங்களா அப்படின்னா அது மிகவும் பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் ஏற்படுற குறைபாடுகள் எல்லாமே சேர்ந்து அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஹைட்லேயோ வெயிட்லேயோ ஒரு பெரிய குறைபாடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் உங்கள் குழந்தைங்க சின்ன வயசுலேருந்தே நல்ல எல்லா சத்துக்களும் ஒவ்வொரு நாளும் கிடைக்கிறதுக்கு தேவையான சத்து மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ சத்து மாவு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேசிக்கான ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன். முக்கியமாக டாக்டர்ஸ் என்ன நம்மளுக்கு ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, நம்ம சத்து மாவில் ஒரு பங்கு சீரியல்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ஒரு பங்கு பல்சஸ் எடுத்துக்கணும் அண்ட் கொஞ்சமாக நட்ஸ். ஸோ இந்த மாதிரி சத்து மாவு அரைச்சோன்னா அது ஈக்குவலான சத்துக்கள் குழந்தைங்களுக்கு போய் உடம்புக்கு சேரும். இப்போ அடுத்ததாக இந்த கஞ்சி மாவில் என்னென்ன பொருட்கள்லாம் சேர்க்குறது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ரெட் ரைஸ் அப்படின்னு சொல்கிற சிகப்பரிசி ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கருப்பரிசி, இதுவும் 100 கிராம் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கைக்குத்தல் அரிசி, இதுவும் 100 கிராம் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேவுர், அப்புறம் பச்சைப்பயிர், இது ரெண்டுமே 250 கிராம் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும். பொதுவாகவே நம்ம கஞ்சி மாவில் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடியது இந்த கேவரும் அப்புறம் பச்சைப்பயிரோடைய அளவும் தான் ரொம்ப அதிகமாக இருக்கணும், ரொம்பவே சத்து மிகுந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா கொண்டக்கடலையும் நான் இன்றைக்கி ப்ரௌன் கலர் எடுத்துருக்கேன், இதுவும் ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறேன். ராஜ்மா அடுத்தது எடுத்துக்கிறோம், அதுவும் ஒரு 50 கிராம். அடுத்ததாக வெள்ளை சோயா, இது ஒரு 50 கிராம். அப்புறம் கருப்பு உளுந்தில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. ஸோ நீங்கள் நார்மல் உளுந்து எடுத்துக்காதீங்க, கருப்பு உளுந்தாக எடுத்துக்கோங்க, அது ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் சம்பா கோதுமை அப்புறம் இது நார்மல் கோதுமை ரெண்டுமே ஈக்குவல் போர்ஷன்ஸாக எடுத்துருக்கேன், 100 கிராம். நீங்கள் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கிட்டிங்கனாலும் போதும். ஒவ்வொரு வாட்டி நீங்கள் கஞ்சி மாவு அரைக்கும் போது மாற்றி கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன், இது ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். மாவு ஜவ்வரிசியாகவே எடுத்துக்கோங்க, அப்போ அது ஈஸியாக அரைப்படும், கஞ்சிலையும் சீக்கிரமாக வெந்துடும் நம்ம கஞ்சி போடும்போதும். அடுத்ததாக பொட்டுக்கடலை ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். பார்லி 50 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். பார்லி அதிகமாக சேர்க்காதீங்க, ஏன்னா இது கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணும். பட் இதோடைய சத்தும் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறதுனால ஒரு 50 கிராம் அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொள்ளு அப்புறம் கம்பு ரெண்டுமே ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எந்த ரெசிபி செஞ்சு கொடுத்தாலும் அவ்வளோ சீக்கிரம் குழந்தைங்க சாப்பிட்றவும் போகிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் இது அதிகமாக நம்ம அவங்களுடைய டெய்லி லைஃப்பில் இன்க்ளூட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அப்போது இந்த மாதிரி இவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சதை நம்ம சத்து மாவில் ஆட் பண்ணி அரைச்சி தினசரி கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ ஹெல்த்தி. ஸோ இதை அந்த மாதிரியான ரொம்ப ரேரான ஐட்டம்ஸ்லாம் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் ஒரு 50 கிராம், பச்சை பட்டாணி அது ஒரு 50 கிராம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வேர்க்கடலை, நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ இந்த வேர்க்கடலை ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமாக ப்ரிஃபர் பண்ணுறதுன்னா இந்த வேர்க்கடலையுடைய சத்துக்கள் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அதுவும் நீங்கள் 50 கிராம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மில்லட்ஸ், 4 வகையான மில்லட்ஸ் எடுத்திருக்கேன். திணை, சாமை, குதிரைவாலி, வரகு. ஸோ இந்த 4 வகையான மில்லட்ஸ் அரிசியும் எடுத்திருக்கேன். இது எல்லாமே 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த 4 அரிசியுமே பார்த்திங்கன்னா நார்ச்சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாமே நார்மலாக நம்ம ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு இது சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. பட் குழந்தைங்களுக்கு நம்ம நார்மலாக சாப்பிட்ற பச்சரிசி சாப்பாடு பிசைஞ்சு கொடுக்கலாம். பட் இதோடைய சத்துக்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம சத்து மாவில் ஆட் பண்ணி கொடுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நட்ஸ் இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம். நட்ஸ் பாதாம், முந்திரி ப்ளஸ் பிஸ்தா, இது 3 சேர்த்துக்கிறோம். இப்போ
வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு 4 பொருட்கள் காட்ட போகிறேன். இப்போ நம்ம சத்து மாவு ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா, அது நல்லா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் மேலும் பசி எடுத்து அவங்க வந்து அன்றைக்கி ஃபுல்லாக நல்லா சாப்பிட்றதுக்கும் குழந்தைங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சேர்க்க போகிற 4 பொருட்கள். சுக்கு ட்ரை ஜிஞ்சர் வந்து 1 இன்ச் அளவுக்கு எடுத்துக்க போகிறேன். அடுத்ததான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துக்கலாம். ஏலக்காய் வந்துட்டு நான் சின்ன சைஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு 7 எடுத்திருக்கேன். பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் 4 இல்லை 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அடுத்தது முந்திரி ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன், பாதாம் 50 கிராம் எடுத்திருக்கேன், பிஸ்தா போட்டிருக்கேன் பாருங்கள், அதுலேயே அது ஒரு 10 எடுத்திருக்கேன் பிஸ்தா. பாதாமில் பார்த்திங்கன்னா நல்ல கொழுப்பு நிறையா இருக்குது. ஸோ இது வந்து பெரியவங்களுக்காக நீங்கள் இந்த சத்து மாவு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக பாதாம் சேர்த்துக்கோங்க. பட் முந்திரி வந்து கிட்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் முந்திரி நிறையா சேர்த்துக்கலாம், நல்லா வெயிட் கெயின் கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு இது எல்லாத்தையும் எப்படி நம்ம வறுக்கிறது அப்படிங்கிறதுக்கு சாம்பிளாக சில பொருட்கள் மட்டும் வறுத்து காமிக்க போகிறேன். முதல்ல பார்த்திங்கன்னா வாணலியை நல்லா நம்ம சூடாக வச்சுக்கணும், அதாவது கடாயை நல்லா சூடாக இருக்கணும். சூடாக ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன சேர்க்க போகிறோமோ சேர்த்துக்கலாம். நான் முதல்ல வந்து சிகப்பரிசி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இதை நம்ம நல்லா வறுத்துக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா வாசனை ஃப்ளேவர் மாறிட்டு நல்லா பொரியும். சில அரிசிகள் மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட்டாக பொரிஞ்சு வரும். எல்லாமே ஒயிட்டாக ஆகணுன்ற அளவுக்கு வெயிட் பண்ணாதீங்க. சிலது பொரிஞ்சாலே போதும், நல்லா வாசனை வரும். அதோடவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். இதே மாதிரி பார்த்திங்கன்னா கருப்பரிசி, சிகப்பரிசி, கோதுமை, சம்பா கோதுமை எல்லாத்தையும் நான் வந்து வறுத்து எடுத்து வச்சுட்டேன். அடுத்ததாக உங்களுக்கு நான் ராகி வறுத்து காமிக்கிறேன். ராகி வந்து ரொம்ப பொடிசாக இருக்கும் இல்லையா, ஸோ இதுக்கும் வாணலி நல்லா சூடாக இருக்கணும். சூடாக இருக்கும்போது நம்ம வறுத்துட்டோம் அப்படின்னா இதுவும் பார்த்திங்கன்னா அங்கங்கே சிலது வெள்ளை வெள்ளையாக பொரிஞ்சிடும். பொட்டுக்கடலையெல்லாம் சில பேர் வறுக்காமல் சேர்ப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சத்து மாவில் சேர்க்குற எல்லா பொருட்களையுமே வறுத்து சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப 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 நல்லது. ஏன்னா நம்ம வந்து சும்மா ஒரு மாதமோ 2 மாதமோ வச்சுக்கிறதுக்கு இல்லை, நல்லா ஒரு 6 மாதம் 7 மாதம் வச்சுக்கணும். அப்படின்னா எல்லா பொருட்களையும் நம்ம ஒரு வாட்டி வறுத்துக்கிறதுல தப்பே கிடையாது. அதனால் வறுத்துட்டு சேர்த்தோன்னா பூச்சி வராமல் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்ததை பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி, வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் கூட நம்ம ஒரு வாட்டி கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். அதாவது சூடு பண்ணி வறுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே இன்னும் கொஞ்சம் நல்லா லாங் லைஃப் வரும் நம்மளுடைய சத்து மாவுக்கு. பார்த்திங்கன்னா நான் பச்சை பட்டாணி, பச்சை பயிறு, பொட்டுக்கடலை, ஜவ்வரிசின்ட்டு எல்லாமே நான் வந்து வறுத்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ அடுத்ததாக வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மில்லட்ஸ் இருக்குது இல்லையா, இந்த மில்லட்ஸும் இதே மாதிரி தான் வறுத்துக்கணும். கருகிற வாசனை வர வரைக்கும் நீங்கள் வந்து எதையுமே விட்டுடாதீங்க. அப்புறம் வந்து ஹோல் கஞ்சி மாவுமே அந்த கருகிற வாசனை வரும், சாப்பிட முடியாது, வேஸ்ட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்ததாக பாருங்கள், நட்ஸை நான் வந்து வறுத்துக்க போகிறேன். சில பேர் வந்து நட்ஸை ரோஸ்ட் பண்ணாமல் சேர்ப்பாங்க, பட் என்னை பொறுத்த வரைக்கும் நட்ஸ்லேயும் பூச்சிகள் வரும். ஸோ இந்த நட்ஸை நம்ம சத்து மாவோடு சேர்க்கும்போது அதுலேயும் பூச்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அது வந்து கலர்லாம் சேஞ்ச் ஆக வேணாம். நட்ஸு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கூட நல்லா இந்த நட்ஸு ஃபுல்லாக சூடாகிற வரைக்கும் நல்லா வறுத்துன்ட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதோட சேர்த்துக்கலாம். இதை பார்த்திங்கன்னா ஏலக்காவையும் நான் வறுத்தாச்சு. அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா சுக்கு வந்து நம்ம முழுசாக போட்டோன்னா அது நல்லா வறுப்படாது. ஸோ அதனால் நல்லா தட்டிக்கோங்க. நல்லா இடித்து மிக்சியில் பவுடர் ஆக்கணுங்கிறதில்ல, நம்ம இடிச்சுக்கிட்டோனாலே போதும். அது சூடு வந்து உள்ளே வரைக்கும் இறங்கணும். ஸோ அதுக்காக தான் நல்லா இடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துருக்கேன். இதில் வந்து துகள்கள்லாம் இருக்குது பாருங்கள், அந்த சுக்கோடைய பொடியெலாம் இருக்குது, இதெல்லாம் காந்திடும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்துக்கிட்டோன்னா நல்லா சூடாகிடும், வாசனையும் நல்லா வரும் நம்மளுடைய சத்து மாவுக்கு சுக்கை வறுத்துக்கிட்டோன்னா. இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாமே வறுத்துட்டேன். எல்லா மில்லட்ஸ், பல்சஸ், அதுக்கப்புறம் எல்லா தானிய வகைகளையும் வறுத்தாச்சு, நட்ஸையும் வறுத்தாச்சு. இந்த மாதிரி நான் வந்து பக்கெட்டில் எடுத்திருக்கேன். இதில் வந்து கால்வாசி தான் இருக்குது இல்லையா, அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரைவாசிக்கு வந்துடும் நம்மளுக்கு. நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா ஒரு வாட்டி கரண்டியால் கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம அந்த சத்து மாவு அரைஞ்சி வரும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு வாட்டி நான் கிளறி விட்டுக்கிறேன். இப்போ இதை போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாவு மில்லில் கொடுத்து சத்து மாவுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. அப்போ தான் அவங்க ஒரு 2-3 வாட்டி போட்டு நல்லா நம்மளுக்கு பவுடராக அரைச்சி கொடுப்பாங்க. அதே மாதிரி வேறு எதுலேயும் சேர்க்க மாட்டாங்க. சத்து மாவுனா அதுக்குன்னு தனியாக நம்மளுக்கு அரைச்சி கொடுப்பாங்க. இது என்னதான் மாவு மில்லில் போட்டாலும் நீங்கள் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறதா இருந்தால் ஒரு வாட்டி ஜல்லடையில் வீட்டில் சலித்து எடுத்துக்கோங்க.
இதை வச்சு நம்ம எப்படி கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் என்னுடைய 2 கிட்ஸ்க்கு இதை ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு குழந்தைக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதுமானது. இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் ஏற்றுறதுக்கு முன்னாடி தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப கெட்டியமாக கரைச்சிக்காதீங்க. நல்ல ஒரு வாட்டர் கன்சிஸ்டன்சிலேயே நல்ல நீருக்கு நம்ம கரைச்சிக்கிட்டோம்னா அது நம்ம கஞ்சி காய்ச்சினதுக்கப்புறமா நல்லா திக்காகிடும். சில பேர் பார்த்தீங்கன்னா இதில் மில்க் வச்சே வந்து இந்த கஞ்சியை காய்ச்சுவாங்க. எண்ணெய் மாவு அப்படிங்கிறதே நிறைய சத்துக்கள் நிறைஞ்சது. அதுவே குழந்தைங்களுக்கு டைஜஸ்ட் ஆகணும் இல்லையா. இதில் வேறு நம்ம பாலாலேயே போட்டு அதை நம்ம செஞ்சோன்னா ரொம்ப ஹெவி ஆகிடும். ஸோ அவங்க நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கொடுக்க போகிறோமோ லஞ்சோ இல்லை டின்னரோ என்ன அவங்கள சாப்பிட வைக்க போகிறோமோ அதை அவங்க ஈஸியாக ஸ்கிப் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து சத்து மாவு லைட்டாக கொடுத்தோன்னா, அதாவது இந்த மாதிரி வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம கஞ்சி காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பால் சேர்த்து கொடுத்தோன்னா அவங்களுடைய வயிற்றுக்கு வந்து ரொம்பவே லைட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் குழந்தைங்களுடைய ஸ்வீட்னஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து ப்ரௌன் சுகர் சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் இது இன்னும் இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது இல்லையா, அவங்க குடிக்கிறதுக்கு தேவையான பக்குவத்துக்கு தேவையான அளவுக்கு மில்க் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு மில்க் இதோட நான் சேர்த்துப்பேன் யூஸ்வலாக. ஸோ சேர்த்துட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா அவ்வளோ பிடிக்கும். என்னுடைய குழந்தைங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த கஞ்சி. அவங்களுக்கு நார்மலாக மில்க் குடிக்கிறத விட கஞ்சி போட்டு கொடுத்தா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்து இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.